ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டெய்லி மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு டார்கெட்டாக நம்ம வந்து ஒரு 4 லேக்ஸ் வந்து வச்சுக்கலாம். அந்த 4 லேக்ஸை வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதுக்கான பர்பஸ் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீம் இருக்குது, அதை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு அப்படி வந்து வச்சுக்கலாம். இல்லை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து மேரேஜ் வரப்போகுது, அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக இருக்கலாம். இல்லை வந்து உங்கள் பசங்க இப்போ ஒரு 8th 9th வந்து படிக்கிறாங்க, அவங்க காலேஜ் போகும்போது கொஞ்சம் அமௌண்ட் வந்து கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் இப்போலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி வந்து சேவ் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதுக்கான சேலஞ்ச் தான் இது. ஸோ இது வந்து ஒரு 4 லேக்ஸுக்கான டெய்லி மணி சேவிங் சேலஞ்ச். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட இந்த சேலஞ்சை உங்களால் வந்து பண்ண முடியும். இது எப்படி பண்ணணும், அமௌண்ட் வந்து எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக வந்து பாருங்கள். இது வந்து மெயினாக யாருக்கு அப்படின்னா, சேலரி வந்து ஒரு பிலோ 30,000 இருக்குது அப்படின்னா அவங்களால சடனாக இப்போ பசங்களோட காலேஜ் ஃபீஸ்லாம் வந்து 2 லேக்ஸ் 1.5 லேக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வரும். அவங்களால வந்து அப்போ அதை டக்குன்னு வந்து ரெடி பண்ண முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடியிலேருந்தே அவங்களாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா பசங்களோட ஃபியூச்சருக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். அதனால சேலரி வந்து பிலோ 30,000 வந்து இருக்கிறவங்க, டெய்லி சேலரி வீக்லி சேலரி வந்து வாங்குறவங்க, மந்த்லி சேலரியில் கம்மியான சேலரி வந்து வாங்குறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேலஞ்ச் வந்து 1 லேக் சேலரி வாங்குறவங்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா என்னோட சேவிங்ஸ் வீடியோஸில் வந்து நிறைய பேர் வந்து 100 ரூபாய் சேவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க, இப்படி சேவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படிலாம் வந்து கேட்பாங்க. அவங்க சேலரிலாம் மேபி ஹையாக இருக்கலாம், அவங்களுக்கு அந்த 100 ருபீஸ் 500 ருபீஸ்லாம் வந்து குட்டியாக இருக்கலாம். டெய்லி சேலரி வாங்குறவங்க, வீக்லி சேலரி வாங்குறவங்க, பிலோ 30,000 20,000லாம் இருக்கவங்களுக்கு அந்த 1000 ரூபாய்க்கான வேல்யூ தெரியும். வீடியோ வந்து ஸ்பெஷலி ஃபார் லோ இன்கம் பீப்புள்ஸுக்காக. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சேலஞ்ச் வந்து பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்து இருக்கணும், ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதுவும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வந்து வருவீங்க. அது எந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து டச் பண்ணக்கூடாது. உங்களோட மற்ற அமௌண்ட்டை வச்சே தான் உங்கள் லைஃப்பை வந்து லீட் பண்ணணும். இது வந்து உங்கள் பர்பஸ் என்ன, உங்கள் கோல் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அந்த கோலுக்கான அமௌண்ட் இது. அதனால இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டச் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வருஷம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி வந்து 100 ருபீஸ் வந்து சேவ் பண்ணணும். ஸோ எல்லா டேவும் வந்து 100 ருபீஸ் தான். ஒரு நாளைக்கு இவ்வளோ, ஒரு நாளைக்கு அவ்வளோ அப்படி இல்லை. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 100 ருபீஸ் வந்து சேவ் பண்ணணும். இது வந்து டெய்லி வீக்லி வந்து சேலரி வாங்குறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து மந்த்லி சேலரி அப்படின்னா மந்த் ஸ்டார்டிங்லேயே இதுக்கான டோட்டல் அமௌண்ட்டை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். 100 ருபீஸ் பர் டே அப்படின்னா ஒரு மாதம் 30 நாள் அப்படின்னு வச்சுங்க. 31 இருந்தாலும் ஓகே, 28 இருந்தாலும் ஓகே, ஆவரேஜாக 30 நாள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 30 × 100 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 3000 ரூபாய் வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் சேவ் பண்ணணும். உங்கள் சேலரியிலேருந்து டேரெக்டாக நீங்கள் 3000 எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து டெய்லி வந்து 100 ருபீஸாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மந்த் ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு இந்த 3000 ருபீஸை ஒரு ஆர்டியாக கன்வெர்ட் பண்ணணும். 1 இயர் ஆர்டி வந்து போடுங்க. அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 6.5% வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னா, நம்ம டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து 3000 ரூபாய். அப்போ 12 மாதத்துக்கு அப்படின்னா 36,000 வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து 1287 ரூபாய் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னா 37,787 ரூபா கிடைக்கும் நம்ம 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆகும் போது. ஸோ இதோட கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் போடணும். 200 ருபீஸை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 38,000 வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் இயருக்கான சேவிங்ஸ். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எஃப்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணணும் 4 இயர்ஸ்க்கு. ஸோ 4 இயர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா பிரின்சிபலாக நம்ம சேவ் பண்ண டோட்டல் அந்த 38,000 வந்து நீங்கள் போட்டுக்கணும். இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நான் வந்து அப்ராக்சிமேட்டாக 6.5% அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போடுறீங்களா, இல்லை பேங்க்கில் போடுறீங்களா, ப்ரைவேட் பேங்க்கில் போடுறீங்களா, கவர்மெண்ட் பேங்க்கில் போடுறீங்களா, அதை பொறுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வேரி ஆகும். நான் ஆவரேஜாக 6.5 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ இப்படி நீங்கள் 4 இயர்ஸ்க்கு போட்டிங்க அப்படின்னா 11,180 ரூபாய் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ டோட்டலாக மொத்தமாக ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இல்லை ஒரு மாதத்துக்கு 3000 ரூபாய் அப்படின்னு சேவ் பண்ண அமௌண்ட்டு வந்து 49,180 ரூபாயை உங்கள் கையில் வந்து மல்டிப்ளை ஆகி கிடைக்கும். ஸோ 1 இயர், இந்த ஃபர்ஸ்ட் இயரில் உங்களோட டோட்டல் சேவிங்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் டெய்லி சேவ் பண்ணீங்க, அதை ஆர்டியாக போட்டு மந்த்லி வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கினீங்க, திருப்பி எஃப்டியாக போட்டு இயர்லி வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கீங்க. இது எல்லாம் சேர்த்து 49,180 வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து கிடைக்கும்.
இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல அப்ராக்சிமேட்டா நம்ம வந்து ஒரு 50,000 ரூபாய் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ செகண்ட் இயர் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது உங்க சேவிங்ஸையும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி 100 ருபீஸ் வந்து சேவ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ 150 ருபீஸ் வந்து டெய்லி வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போ 30 டேஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 30 இன்டூ 150 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா 4500 வந்து நீங்க வந்து சேவ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு மாசத்துக்கு. ஸோ 4500 ரூபாய் அப்படிங்கறத வந்து ஒரு ஆர்டியா வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கன்வெர்ட் பண்ணி 6.8% இன்ட்ரெஸ்ட்ல வந்து போட்டீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் வந்து இன்வெஸ்டட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இந்த 4500 இன்டூ 12 போட்டீங்க அப்படின்னா 54,000 இன்ட்ரெஸ்டா அதுக்கு 1929 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 55,929 ரூபாய். ஸோ டோட்டலாக வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 56,000 வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த 56,000 நான் முன்ன சொன்ன மாதிரி எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணணும். பட் இந்த தடவை டென்யூர் வந்து 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ 3 இயர்ஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 56,000, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக 11,951 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா செகண்ட் இயருக்கு உங்களோட டோட்டல் சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்னா 67,951 ரூபா. ஃபர்ஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 18,000 இருந்து 19,000 ரூபாய் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணிருப்பீங்க ஒரு நாளைக்கு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சதுனால. தேர்ட் இயர், ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயருக்கு 50 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயருக்கு எகெயின் வந்து 50 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 150ல இருந்து ஒரு 50 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா 200 ருபீஸ். அப்போ 30 டேஸ்க்கு 200 இன்ட்டு 30 6,000 ருபீஸ் வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஆர்டியில். அதே மாதிரி ஒரு 1 இயர் ஆர்டி வந்து கிரியேட் பண்ணி 6,000 ருபீஸ் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா டோட்டலா 72,000 வந்து ஒரு இயருக்கு வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்டா 2,572 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 74,572 ரூபா கிடைக்கும் அந்த இயர் வந்து கம்ப்ளீட் ஆகும் போது உங்களுக்கு. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 75,000 நீங்க வந்து இதை எஃப்டியா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ எஃப்டியா வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்க பிரின்சிபல் வந்து 75,000 வந்து நீங்க டோட்டலா இந்த ஆர்டியில வந்து சேவ் பண்ணது மந்த்லி சேவ் பண்ணி ஆர்டி போட்டு சேவ் பண்ணது. அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா வந்து 10,323 ரூபாய் கிடைக்கும். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 85,323 ரூபாய் உங்களோட தேர்ட் இயருக்கான சேவிங்ஸ். ஃபோர்த் இயருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எகைன் ஒரு 50 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ டெய்லி வந்து 250 ருபீஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 30 டேஸ்க்கு வந்து 250 இன்ட்டு 30 7,500 வந்து நீங்கள் மந்த்லி வந்து ஆர்டியா போடணும். ஸோ 1 இயர் ஆர்டி வந்து கிரியேட் பண்ணி மந்த்லி வந்து 7,500 அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இயர்லி வந்து நீங்கள் டோட்டல் இன்வெஸ்டட் எவ்வளோ அப்படின்னா 90,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இன்ட்ரெஸ்டா வந்து 3,215 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஸோ 93,215 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும் 1 இயர் வந்து எண்டில், இந்த ஃபோர்த் இயர் எண்டில். இதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா 93,500 ரூபாய் வந்து ஆயிடும். இதை வந்து 1 இயர் வந்து எஃப்டியா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்டா 6,227 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 99,727 ரூபாய். ஸோ இந்த ஃபோர்த் இயர்ல நீங்க கன்சிஸ்டன்டா இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 1 லேக் அரௌண்ட் உங்களால வந்து சேவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இயர்ல பார்த்தோம் அப்படின்னா 50,000 வந்து சேவ் பண்ணியிருந்தோம். செகண்ட் இயர்ல வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 70,000 ரூபாய் வந்து சேவ் பண்ணியிருந்தோம். தேர்ட் இயர்ல பார்த்தோம் அப்படின்னா 85,000 வந்து சேவ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஃபோர்த் இயர்ல 1 லேக் வந்து சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்றதுனால உங்க சேவிங்ஸ்ல ஒரு பிக் டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து ஃபிஃப்த் இயர், ஸோ ஃபிஃப்த் இயருக்கு எகைன் நீங்க ஒரு 50 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ டெய்லி வந்து 300 ருபீஸ் வந்து நீங்க சேவ் பண்ற மாதிரி இருக்கும். 30 டேஸ்க்கு வந்து 300 இன்ட்டு 30 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா 9,000 ருபீஸ் வந்து சேவ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வேல்யூ வந்து கேட்கறதுக்கு வந்து 9,000 சேவ் பண்ணுமா ஒரு மாசத்துக்கு அப்படின்னு இருக்கும். பட் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த டார்கெட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ உங்க சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த அமௌண்ட் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இதை நீங்க ஒரு 1 இயர் ஆர்டியா வந்து கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா வந்து அமௌண்ட் இன்வெஸ்டட் வந்து 1,08,000 ருபீஸா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து 3,857 ரூபாயா இருக்கும். ஸோ டோட்டல் அமௌண்டா நீங்க 1,11,857 ரூபாய் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 1,12,000 ரூபாய். கால்குலேஷன்ல இதை நான் வந்து டோட்டலா ஆர்டி அண்ட் எஃப்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டிருக்கேன். கேர்ள் சைல்டு வந்து வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து கோல்டுக்காக வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்கீமாவோ இல்லை டிஜி கோல்டு இன்ஸ்டா கோல்டுலையோ நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணி கோல்டாக கூட கன்வெர்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சேல் பண்ணிக்கலாம். இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் நீங்கள் டெய்லியோ இல்லை மந்த்லியோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டே வந்து வரணும்.
இப்போ 5 இயர்ஸ் எண்டில் டோட்டலாக நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் 49,180 ரூபா, செகண்ட் இயரில் 67,959 ரூபா, தேர்ட் இயரில் 85,323 ரூபா, ஃபோர்த் இயரில் 99,727 ரூபா, ஃபிஃப்த் இயரில் 1,12,000 ரூபாய் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா 4,14,181 ரூபாய் கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா 4,15,000 வந்து கிடைக்கும். இதுக்கு நம்ம வந்து டெய்லி 100, 150, 200, 250 அந்த மாதிரி தான் வந்து சேவ் பண்ணிட்டு வந்தோம். பட் இப்படி சேவ் பண்ணியே நம்ம கையில் வந்து ஒரு 4 lakhs rupees வந்து கிடைக்குது. ஒருத்தவங்க இந்த கால்குலேஷன் வந்து பார்க்கறதுக்கு இப்படி எதுக்கு சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கும். பட் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது ஒரு ஆப்டான சேலஞ்சாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கேஷாக வேணும் அப்படின்னா இந்த மெத்தடு, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி அதை நீங்கள் கோல்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் சேல் பண்ணியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கு. உங்களுக்கு 5 இயர்ஸ்ல தேவைப்படுது அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பிபிஎஃப், என்பிஎஸ் அந்த மாதிரி ஸ்கீமில் கூட, எஸ்எஸ்ஒய் இது மாதிரி ஸ்கீமில் கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் சேவ் பண்ணுறதை இயர்லி ஒரு 50 ரூபீஸாக இன்க்ரீஸ் பண்ணி இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ரிட்டர்ன்ஸை வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் தேவைப்படலை, ஃபியூச்சரில் தான் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் மந்த்லி டைரெக்டாகவே வந்து பிபிஎஃப், என்பிஎஸ், எஸ்எஸ்ஒயில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஒரு 4 இயர்ஸில் வேணும், 3 இயர்ஸில் வேணும், 5 இயர்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் கோல்டாவோ இல்லை ஆர்டி அண்ட் எஃப்டியாக வந்து போட்டுக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.